ஸோ நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இல்லைனா நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல பிரெயின் என்ன, ஸ்பைனல் கார்டு என்ன, அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் இந்த என்டையர் நியூரல் சிஸ்டமில் நர்வஸ் சிஸ்டமில் ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். பெரிஃபெரி அப்படின்னா அவுட் சைடு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அவுட் சைட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்வால்வ் ஆகிற எல்லா நியூரான்ஸ், அதில் இருக்கிற அந்த சப்போர்ட்டிங் செல்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இல்லைனா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம நியூரல் சிஸ்டம் இல்லை நர்வ் ஃபைபர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ், ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ், இது மட்டுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், வெறும் நர்வ் ஃபைபர்ஸ் மட்டும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது, அதுவும் சேர்ந்தது தான். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இல்லாமல் ரிமைனிங் எல்லாத்தையும் நாம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த நர்வ் ஃபைபர்ஸ் பற்றி மட்டும் நாம் பேசுகிறதா இருந்தால் ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ், ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற 3 மேஜர் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே ஸ்பைனல் கார்டு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் எப்படி அஃபரன் நியூரான் ரெண்டும் தனித்தனியாக வெளியில் வந்து திரும்ப ரெண்டும் வெளியில் வரும்போது ஒரு நர்வ் ஃபைபராக மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 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 கவர்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே, ஒரு கவரிங்குள்ளே சிக்னலை எடுத்துகிட்டு போகிற நியூரானும் இருக்குது, சிக்னலை திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வர நியூரானும் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து ஒரு பண்டில் மாதிரி, ஒரு ஃபைபர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் நம்ம நர்வ் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய டேர்ம் பார்த்தோம். சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான், அஃபரன் நியூரான், அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். சென்சரி நியூரான் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து சென்ஸ் எங்கே ஃபீல் பண்ணுறோமோ, அது ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஐயாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், எந்த சென்சரி ஏரியாவில் இருந்து சிக்னலை எடுத்துகிட்டு போகக்கூடியது சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சென்சரி ஆர்கன்லேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர். அடுத்தது நம்ம மோட்டார் நியூரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரெயின்லேருந்து ரிட்டன் சிக்னல் எடுத்துகிட்டு வரக்கூடிய நியூரான். ஸோ அப்போது ரெண்டு டைப் ஆஃப் நியூரானை நம்ம இங்கே பேசுகிறோம். ஒன்று சிக்னல் எடுத்துகிட்டு போகக்கூடியது, இன்னொன்று அதுக்கான ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு வரக்கூடியது. இந்த ரெண்டு டைப் ஆஃப் அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் நியூரானும் சேர்ந்து இருக்கிற ஒரு பண்டில் ஸ்ட்ரக்சர் தான் இந்த நர்வ் ஃபைபர்ஸ். அடுத்தது கேங்லியா அப்படிங்கிறது முடிச்சு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். கேங்லியா அப்படிங்கிறது அந்த செல் பாடிஸ் இல்லைன்னா அந்த நிறைய ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ், நர்வ் டிஷ்யூஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ். நார்மலாக இது பெரிஃபரல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வெளியில், பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வெளியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கேங்லியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது என்டரிக் பிளக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் அந்த நர்வ் கனெக்ஷன்ஸ், நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் அரவுண்ட் த கேஸ்ட்ரிக் சிஸ்டம். நம்மளுடைய என்டையர் இன்டர்னல் கேஸ்ட்ரிக் சிஸ்டம், விசரல் ஆர்கன்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நர்வ் கனெக்ஷன்ஸை நம்ம என்டரிக் பிளக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்ட்ரக்சர் கால் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நாம் இப்போ நர்வ் ஃபைபர்ஸ் பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸை நம்ம பிரிக்கலாம். ஒன்று கிரேனியல் நர்வ்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ். கிரேனியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் அதிலேருந்து ஆரிஜின் ஆகக்கூடியது தான் நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்கிறோம். கிரேனியம்னா பிரெயின் ரிலேட்டட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ பிரெயின்லேருந்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஆரிஜின் ஆகக்கூடிய அந்த நர்வ் ஃபைபர்ஸை நம்ம, அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸை நம்ம கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 பேர்ஸ். ஓகே, 12 பேர்ஸ். இந்த 12 பேர்ஸில் 2 பேர் வந்து they going to originate from the forebrain region. Remaining 10 pairs originated from the midbrain of the brain region. ஸோ இந்த 12 பேர்ஸில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ அதில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வேகஸ் நர்வ், அதுக்கு பேர். அந்த ஒரு நர்வ் மட்டும்தான் அப்டாமன் ரீஜன் வந்து விசரல் ஆர்கன்ஸோட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். மித்த 11 பேர்ஸும் எங்கே போகும் அப்படின்னா பிரெயின், அதை சுற்றி இருக்கிற அந்த ஃபேஸு, அந்த ஹெட், அந்த ரீஜன் மட்டும்தான் அது கவர் பண்ணும். ஃபேஷியல் மூமெண்ட், நம்மளுடைய ஜா மூமெண்ட், ஐ மூமெண்ட், காது, அந்த ஹியரிங் அது ரிலேட்டட் ஃபங்க்ஷன், ஆல்ஃபாக்டரி ரிலேட்டட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ், ஹெட்,
அந்த அதில் உள்ள எல்லா ஆர்கன்ஸ், அதில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் உள்ள சென்ஸ், அது ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் அந்த கிரேனியல் நர்வ்ஸ் அதை கோஆர்டினேட் பண்ணுது. அந்த மேஜர் நர்வ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்டாமல் ரீஜன் வந்து ரிமைனிங் அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த லோயர் பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதை கோஆர்டினேட் பண்ணுது. ஓகே, ஸோ கிரேனியல் நர்வ்ஸ் பற்றி நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். உங்களோட புக்கில் ஒரு டேபிளில் அந்த 12 பேர்ஸோட நேம்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த 12 பேர்ஸோட நேம்ஸ் அது என்ன ரீஜன் போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த டேபிள் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அகைன் 31 பேர்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே வெர்டிபிரல் காலம் பற்றி பார்க்கும்போது 30 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு செட் ஆஃப் அந்த வெர்டிபிரல் போன்ஸில் அதோட அந்த கேப்புக்கு பேர் இன்டர்வெர்டிபிரல் ஃபோமினா. இன்டர் அப்படின்னா இன் பிட்வீன், வெர்டிபிரல் அப்படின்னா வெர்டிபிரல் காலம், 2 வெர்டிபிரல் காலம் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வழியாக அந்த ஸ்பேஸுக்கு பேர் இன்டர்வெர்டிபிரல் ஃபோமினா. அது வழியாக ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெர்டிபிரல் காலம்னா இது ஒரு வெர்டிபிரல் காலம்னா இந்த ஸ்பேஸ் வழியாக ஸ்பைனல் கார்டிலிருந்து இங்கே அந்த நர்வ் ஃபைபர் வெளியில் வரும். தட் இஸ் வாட் கால் இன்டர்வெர்டிபிரல் ஃபோமினா. நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி சர்விக்கலில் நம்ம வெர்டிபிரல் காலமோட டிவிஷன்ஸ் பார்க்கும்போது சர்விக்கல், thoracic, lumbar, sacral, coccygeal இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு செக்மெண்ட்லேருந்தும் அந்தந்த பேர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வெளியில் வரப்போகுது. ஸோ இது சர்விக்கலில் நமக்கு ஆக்சுவலாக 7 பேர்ஸ் இல்லைன்னா அந்த பேர்ஸ் தான் இருந்திருக்கணும். பட் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பேர், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சர்விக்கலில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே நர்வ் ஃபைபர் வெளியில் வருது. ரிமைனிங் எல்லாமே நம்ம போன்ஸில் போட்ட அதே நம்பர்ஸ் தான். thoracic-ல 12 பேர்ஸ், லம்பரில் 5 பேர்ஸ், சாக்ரலில் 5 பேர்ஸ், காக்கிஜியலில் 1 பேர். காக்கிஜியலும் சாக்ரலும் 5 போன்ஸ் ஃபியூஸ்டு டு ஃபார்ம் 1 போன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அங்கே பட் ஆனால் இங்கே 5 நர்வ் ஃபைபரும், இங்கே ஒரு நர்வ் ஃபைபரும், இங்கே 1 பேர் 5 பேர் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இங்கே வெளியில் எமர்ஜ் ஆகும். இது எல்லாமே they are gonna make it into the total count of 31 pairs of spinal nerves. And spinal nerves எல்லாமே அகெயின் மிக்சர் நர்வ்ஸ் தான். மிக்சர் நர்வ்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னலை எடுத்துகிட்டு வர நியூரான்ஸ் அண்ட் சிக்னல் எடுத்துகிட்டு போகிற நியூரான்ஸ், அஃபரண்ட், எஃபரண்ட், இன்டர் நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு பண்டில் தான். தட் இஸ் வாட் கால் த மிக்சர் நியூரான்ஸ் ஆர் நர்வ் ஃபைபர்ஸ். அதுதான் இந்த ஸ்பைனல் நர்வ் ஃபைபர்ஸ். அண்ட் நம்ம ஏற்கனவே ஸ்பைனல் கார்டு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், போஸ்டீரியர் அண்டு ஆன்டீரியர் சைடு. போஸ்டீரியர் இல்லைன்னா டார்சல் ரூட்டில் இருந்து நர்வ் ஃபைபர்ஸ் வரும். அதே மாதிரி ஆன்டீரியர் சைட்லேருந்து நர்வ் ஃபைபர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதில் இந்த போஸ்டீரியர் சைடில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேங்லியான் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். கேங்லியான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி த மாஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் இஸ் கால்ட் கேங்லியா. இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம போஸ்டீரியர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். அதாவது சென்ஸ் ஆர்கன்லேருந்து சிக்னலை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நியூரான்ஸில் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வெளியில், அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு வெளியில் நம்ம இந்த கேங்லியா மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். இந்த கேங்லியான் ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கே பார்க்க முடியாதுன்னா மோட்டார் நர்வ்ஸ் வெளியில் வர்ற ஸ்ட்ரக்சர்ஸில் சிக்னலை ரிட்டன் எடுத்துகிட்டு போகிற அந்த ஏரியாஸில் நம்ம இந்த கேங்லியான்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அபவுட் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அந்த நர்வ்ஸ். இப்போ அதோட டிவிஷன்ஸ் நம்ம வேறு எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை டிவிஷன்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 டைப்பாக நம்ம இனிஷியலாக அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம், இன்னொன்று ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டம். சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய வாலண்டரி கண்ட்ரோல் மசில்ஸ் அதை மூமெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம். அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து ஒரு மசிலை மூவ் பண்ணுறோம், கை மூவ் பண்ணுறோம், கால் மூவ் பண்ணுறோம், எந்திக்கிறோம், நடக்கிறோம், அந்த மாதிரியான மூமெண்ட், அந்த மசில்ஸோட மூமெண்ட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த சொமாட்டிக் நியூரல் சிஸ்டமோட வேலை. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்டோனமிக் ஆர் ஆட்டோனமஸ் நியூரல் சிஸ்டம். ஆட்டோனமஸ் நியூரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்வாலண்டரி மசில் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்வாலண்டரி மசில் மூவ்மெண்ட்னா நமக்கு தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் லைனிங், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸோட லைனிங், ஸ்மூத் மசில்ஸ், அதுதான் நம்ம ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்கிறோம். நம்மளுடைய எல்லா கிளான்ஸ், கார்டியாக் மசில்ஸ் இதெல்லாமே இன்வாலண்டரி ரெஸ்பான்ஸ். அதை நீங்கள் யோசித்து ஹார்ட்டோட மசில் கார்டியாக் மூவ்மெண்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம யோசித்து நம்மளுடைய ஈசோஃபேகஸோட பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம திங்க் பண்ணி நம்மளால் அந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாமே இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆட்டோனமஸ் நியூரல் சிஸ்டமோட வேலை. ஆட்டோனமஸ் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ப்ரீ கேங்லியானிக் நியூரான்ஸ், அட்டானமிக் கேங்லியான், அதுக்கப்புறம் போஸ்ட் கேங்லியானிக் நியூரான்.
ப்ரீ கேங்லியானிக் நியூரான் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த செல் பாடிஸ் எங்கே அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அந்த செல் பாடிஸ் அந்த செல் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரான்ஸில் இருக்கும். அது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த அட்டானமிக் கேங்லியானோட ஆக்ஸானோட அது கனெக்ட் ஆகும். அட்டானமிக் கேங்லியான் அப்படிங்கிறது அதோட வைஸ் வர்சா. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கண்டினியூஷன் ஆக்சான்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த ஆக்சான்ஸ் வந்து போஸ்ட் கேங்லியானிக் நியூரானோட கனெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் they மேக் த ஸ்ட்ரக்சர் கால் அட்டானமஸ் நியூரல் சிஸ்டம். அட்டானமஸ் நியூரல் சிஸ்டத்தையும் ஆகிய நம்ம 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும் அடிக்கடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ரெண்டுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்தட்டிக் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட்டில் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னா ரிலாக்ஸிங் டைம்ஸ், ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது பேராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸிங் ஆர் பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ரிலாக்ஸிங் கண்டிஷன்ஸில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இல்லை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக்னா ரிலாக்ஸ், சிம்பத்தட்டிக்னா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆரிஜினேட்டட் லம்பார் ரீஜன் ஆஃப் தட் பர்டிகுலர் வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலமோட லம்பார் ரீஜனில் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் ஆரிஜினேட் ஆகும். பட் பேராசிம்பத்தட்டிக் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த சிஸ்டம், கிரேனியல் சிஸ்டத்துலேயும் ஆரிஜினேட் ஆகும், சாக்ரல் சிஸ்டத்துலேயும் ஸ்பைனல் கார்டில் இருந்து அது ஆரிஜினேட் ஆகும். அதுக்கப்புறம் இதோட கேங்லியாஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லிங்க்டு அப் கேங்லியா, ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்கும். பட் இங்கே கேங்லியா வந்து ரிமைன் ஐசோலேட்டட், தனித்தனியாக அந்த கேங்லியாஸ் இருக்கும். அண்ட் இதில் ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கும். இங்கே வந்து வைஸ் வர்சா, ப்ரீ கேங்லியானிக் ரொம்ப லாங்காகவும் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து அட்ரிஜெனிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அட்ரினெர்ஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அட்ரினலின். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம இப்படி சொல்கிறோம். இங்கே வந்து நார்மல் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அசிட்டைல் கொலைன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அசிட்டைல் கொலைன் நம்ம போன சாப்டர்ஸில் நம்ம பார்த்தோம். அசிட்டைல் கொலைன்கிறது அந்த சினாப்ஸில் ரிலீஸ் ஆகிற அந்த சப்ஸ்டன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ். இது நார்மல் ரெஸ்பான்ஸில் ரிலீஸ் ஆகிற கெமிக்கல். இதை வந்து கொலைனர்ஜிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா சிம்பத்தட்டிக்ங்கிறது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ், பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது ரிலாக்ஸிங் டைமில் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் நம்ம பேராசிம்பத்தட்டிக் நியூரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாம் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிரெயினோட மிட் பிரெயின்னா என்ன, ரோம்பன் செப்லான் இல்லைனா ஹைன் பிரெயின்னா என்ன, அதுக்கப்புறமா ஸ்பைனல் கார்ட்னா என்ன, அதோட வேரியஸ் பார்ட்ஸ் என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அதோட ஆர்க் அந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலாக பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமோட என்னென்ன ஏரியாஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்டரிக் பிளக்ஸஸ், கேங்லியா அதெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அதில் டைப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அட்டானமஸ் அண்டு சொமாட்டிக் அண்டு அட்டானமஸ் நியூரல் சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தோம். அட்டானமஸ்லேயே அங்கே இந்த 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். இவ்வளவு தெரிஞ்சால் போதும் அபவுட் த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிஸ்டம். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சரி ஆர்கன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சென்சரி ஆர்கன்ஸ்லாம் நம்ம நிறைய சென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். 5 மேஜர் டைப் ஆஃப் சென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 2 மேஜர் டைப்பை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து இயர். அதான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். மற்ற சென்சரி சிஸ்டத்தை பற்றியும் ஒரு அவுட்லைன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.